इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. तपस्वाधिष्ठाने उदवहमधिष्ठाय निरतं समीरे संवर्धं जननि महतीं तां च समयां यदा लोके लोकां दहति महति क्रोधजनिते दयार्द्राया दृष्टिः शिथिलमुपचारं रचयति तपस्वाधिष्ठाने उदवहमधिष्ठाय निरतं. இப்படி ஞானத்தை சொல்லியாச்சு. 18 விதமான வித்தைகள், அதனுடைய தத்துவமான ஓங்காரம். அந்த ஓங்காரமானது நமக்கு அதனுடைய பொருள் நமக்கு புரியக்கூடியதான தத்துவம் எத்தனையும் சொன்னார். ஆனா இவைகள் வந்தா மனுஷனுக்கு என்ன ஏற்படுறத அஞ்ஞானம் போறது. அஞ்ஞானம் போறதுமே இந்த உலகம்னா அறியாமையினாலதான் உண்டாயிருக்கு, மாயினால உண்டாயிருக்குன்னு கேட்பாங்க. உலகமானது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான உலகத்துல ஒன்று இன்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. அதை நிதானித்து பார்த்தவையானால் அதோட தத்துவம் புரியலையா இருக்கு. என்னமோ சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கா, பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் அவளும் என்ன பண்ணினு ஏதோ ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலையில இருக்கா. ஒவ்வொரு பொருளையும் உடைச்சுட்டே போன ஆட்டம் வருதுன்னாங்க. அதுக்கப்புறம் உடைக்க முடியாதுன்னா அதையும் உடைச்சா எலக்ட்ரான் வருது, நியூட்ரான் வருதுங்கிறான். அதையும் உடைச்சான். இப்ப என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் வருது சார். கடைசியில கிளாஸ் வருது, அது வருதுன்னா கடைசியில வெறும் சக்தி தான் வருதுங்க. எங்கும் சக்தி இருக்குங்கிற ஒரு தத்துவம் சாஸ்திரங்கள் சொன்ன அந்த சக்தியை அனுபவிக்க முடியறதே தவிர அந்த சக்தி என்னதுன்னு தெரியும். ஆனா அந்த சக்தியானது ஏதோ விதமாக உலகத்தை உண்டு பண்ணிட்டு அது ஒரு மாதாச்சரியம். ஒரு சின்ன குழந்தை உண்டாயிருக்குன்னு அதுக்கு விரல் என்ன, அதுல நகம் என்ன, கண் என்ன, இத்தனையும் இன்ஜெக்ஷன் உண்டு பண்ணி 72,000 நாடிகள் அந்த சரீரத்துக்குள்ள வேலை செய்ய தொடங்கி எப்படி பண்ணினேன் பற்றி பாருங்க. நம்ம சரீரத்துக்குள்ள எத்தனை சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. அது எப்படி சார் வேலை செய்யறது? யார் ஆரம்பிச்ச? பகவான் இருந்தான்னு ஒத்துக்கொள்ளாத போனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இத்தனைக்கும் எப்படி வேலை செய்யறது, அது என்னவா ஒழுங்கிறது, எப்படி ஆரம்பிச்சது வேலையை யாராவது சொல்ல முடியுமா? இத்தனை பதார்த்தங்களும் இருக்கு சார். ஆனா ஒரு நாளைக்கு ஆஃப் ஆயிடுறது அது எதுக்கே தெரியல. நம்ம அதை கண்டினியூவா நடந்துட்டு இருக்கோம். இருக்கும். ஆனா என்னைக்கு ஆகுதுன்னு தெரியல. அதே போல இந்த உலகத்துல ஒரு மனுஷங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ் பாருங்க. அது மாதிரி எத்தனை பிராணிகள், எத்தனை பதார்த்தங்கள், எத்தனை புஷ்பங்கள், எத்தனை பழங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம். அது ஒன்னோட சேர்ந்த இன்னொரு பலத்தை கொடுக்கிறது. அதுல சாதாரணமாக விளாம்பழம் இருக்கு. விளாம்பழத்தை சாதாரணமா சாப்பிட்டா ஞாபகம் இருக்கு. அதுவே அந்த விளாம்பழத்தை வெள்ளத்தோட சேர்ந்து சாப்பிட்டா சரீர குடிக்கும். சாதாரண ஒரு மாதிரி அது இன்னொன்னோட சேர்ந்தாகும். அந்த விளாம்பழமானது காயா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது மனுஷன் காயா இருந்து சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு கபம் கட்டும், இருமல் வரும், ஒரே பதார்த்தம். அது எந்தெந்த சமயத்துல எப்படி அது வேலை செய்யறதுன்னு யாருக்கு தெரியும்? அது குணங்கள்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் மாயிகமான அந்த பகவானிடத்துல இருக்கக்கூடியதான மாய அந்த சக்தி. அதனாலதான் தெய்வாத்ம சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சக்திகள்லாம் என்ன பண்றது? ஒரு காலத்துல உலகத்தை காப்பாற்றிக் கொண்டே இருக்கு. அதுக்கும் ஒரு எண் ஒண்ணு உண்டு. அந்த சமயத்துல எல்லாத்தையும் அழித்து விடுறது. பழசு போனாதான் சார் புதுசு வரும்னா, பழைய வீடு உடச்சான் தானே புதுசா அது கட்டலாம். நீங்க எப்பவுமே புதுசு வரணும்னு என்ன அர்த்தம்? இந்த பழசு போகணும். பழசு போட்டேன்னு அழப்படாது. எது புதுசு வரத்துக்காகத்தான் அது நன்மைக்காக இருக்கிறோம். அதே போல இந்த உலகம் எல்லாம் நமக்காக படைச்ச நமக்காக படைச்சாலும் நாம என்ன பண்ணிக்கிறோம்? நீங்க தான் போன ஜென்மம் அதை சுத்தம் துக்கம் வேணுங்கிறதுக்காக அநேக விதமான கர்மாக்களை பண்ணிருக்கீங்க.
இந்த கர்மாக்கள் பண்ணா அதுக்கு தகுந்த போல சுகதுக்கங்களையும் தங்கள் அனுபவத்துக்கு தக்கவாறு இவைகள்லாம் பண்றதுக்காக ஒரு ஆசை படைச்ச உலகத்தை படைச்ச பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு தரமும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருங்க. இந்த வினையாத முன்னேறுவதோ இந்த வினையாத பகவான தியானம் பண்ணி அறிந்து கொண்டு நீங்க மோட்சத்தை அடைவதோ அவருடைய கருணாரவிந்தத்தை அடைவதோ அப்படின்னு அநேக ஜென்மாக்களை கொடுத்திருக்காங்க. பகுனாம் ஜென்மனா மனசே எத்தனையோ ஜென்மாக்கள். அதுல வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா. எல்லாம் எங்கேயும் பகவான் தான் இருக்கார் என்று அறிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எத்தனையோ ஆபர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கார் ஒவ்வொரு பிறவியிலையும். ஆனா நம்ம அதை உபயோகப்படுத்தல. ஏன்னா நமக்கு கூட 5 புலன்களும் மனசும் கொடுத்திருக்காரு. அதை உலகத்துல உபயோகித்துக் கொண்டு நாம் என்ஜாய் பண்றதுலயே இருந்துட்டு இருக்கோம். எதற்காக பிறந்தமோ எதற்காக இந்த பிறவி கொடுக்கப்பட்டதோ அதை மறந்தோ இன்னொரு உலகத்துல இன்னொரும் நமக்கு தெரியும். அப்ப ஒரு ஸ்டேஜ் ஆனவரை என்ன பண்றாருன்னு இதை ஒழுங்கு அழித்து குடிக்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்திலையாவது புரிந்து கொள்வாரோ. ஏன்னா மறுபடியும் அதையே பண்ணினோம். ஏன்னா அது அவளோட நன்மை இருக்கணும். இந்த கூலி பண்றவாருன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? கோதுமாவை நன்னா இது பண்ணிட்டு ஒரு சின்ன பிளேட் எடுத்து ரவசரமாக அதை பண்ணுவான். மிச்சம் இருக்கிறத மறுபடியும் கதைக்கு மறுபடியும் மக்களுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா தெரிய வராது இந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து போட்டு புரிஞ்ச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு உலகத்தை எல்லாம் புத்தம் புரிஞ்ச ஆரம்பிக்கிறோம் என்பதற்காக பிரளயத்தை ஏற்பட்டு மறுபடியும் சுத்தார். இந்த பிரளயத்தை பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ஒரு எல்லாத்தையும் அழிக்கிறா பண்ணணும். எதுங்க அழிக்கிறா? புதுசாக கொடுக்கறதுக்காக. அந்த அழிக்கும் பொழுது வரக்கூடியதான ஒரு தீவிரதரமான ஒரு நிலை இருக்கிறதுல மறுபடியும் கருணையோட புதுசா உண்டுபடுத்த. அந்த கருணைங்கிறது அம்பாட்டிய சொருப்பம். அழிக்கிற சொருபமும் அம்பாட்டிய சொருப்பம் தான். ஆயா இந்த ரெண்டும் சம்பர்த்தாட்சியா இருக்கிறதும் தயாரியான ஒரு திருஷ்டியும் அபாட்டிய சொருபம். அதை ஜனனி மகதி அம்மா சம்பர்த்தாகினி உலகத்தை முழுக்க அழிக்கக்கூடியதான ஒரு அக்னி. ஜனனி மகதியும் தாம்ச சமயம் அதே போலயே இருக்கக்கூடியதான சமயம் இந்த இருக்குது. எப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வருடைய 3வது கண் இருக்கு. அதை திறந்ததுமே துராமெல்லாம் எழுதி போறதோ அதுதான் ரொம்ப சமப்பட்ட அதெல்லாம் கஷ்டப்படுறது இல்லை. அங்க திறந்த போறோம் சம்பந்தம் போயிடுது. பார்த்த மாத்திரத்தினால் உலகத்தெல்லாம் இருந்து விடுறார். மகாதி குரோதங்களுடைய அந்த கணிதே குரோத கணிதே குரோதத்தோட கூடிய அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தயாருக்கிறா யாதிருஷ்டி அதே சமயத்துல தயையோட கூடியதுனால ஒரு திருஷ்டி. தய நீங்க என்ன பண்ணினேன்னு எதிர்பாராம உங்களை அனுகிரகம் பண்றது அது அம்பாளுடைய தய. நம்ம என்ன பண்ணினோம்? அம்பாளுக்கு என்ன கொடுக்க முடியும் உங்களால? உலகம் முழுக்க அவ படைச்சது. 5 பூதங்களையும் 5 பூதங்கள்னால செய்யதான பதார்த்தங்கள் எல்லாமும் அம்பாளுடைய கருணா கடாட்சத்தினால உண்டாது. உலகத்துல எந்த பொருள் தாங்கள் அம்பாளுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அது பகவத் திருஷ்டியில வந்தது. அதை திரும்பி அம்பாளுக்கு கொடுத்தா ஏதாவது சந்தோஷம் உண்டா? நீங்க 10 ரூபாய் எடுத்து உங்களுக்கே கொடுத்தா ஒரு சந்தோஷமா உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதே போல உலகத்துல நீங்க என்ன புதுசாக கொடுக்கணுங்க பகவானுக்கு யோசனை பண்ணி பாருங்க. எதையும் கொடுக்க முடியாது. ஆனா என்ன நான் கொடுக்கிறேன் நினைக்கிறேன் அதுவே போடுங்க. நான் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அது வரும். அப்ப உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை எனக்கு தெரியும். ஆனா கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் முடிச்சு போதும். அந்த எண்ணத்தோட சந்தோஷப்பட்டு உங்களை பாக்குறாங்க. யாருந்தா யாரு உபச்சாரம் உபச்சாரம் அந்த கடற்கான மழை பெய்ஞ்சுட்டே இருக்கும் போது எப்படி ஒரு செடியில இருக்கோ அந்த ஒரு உபச்சாரம் நமக்கு எதிரில் இருக்கக்கூடியதான மனுஷியாருக்கு செடிகளும் தப்பிச்சு போயிருக்கு. அப்படிப்பட்டதான மனுஷியாருக்கு நிச்சய உபச்சாரம் சுவாதிஷ்டானே புதவகமதிஷ்டாய நிரதம். சுவாதிஷ்டான நாபீக மதத்துல
மணிபூரகத்துல சொல்லுவா அது வேணும்னு சுவாதிஷ்டானம்னு கேட்டுட்டு இருக்கேன். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம்னு சொல்லணும். மாற்றி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு காரணத்துக்கா. ஏதோ குருமுகமாக வாசிக்கிற வழக்கத்தான் இது தெரியணுங்கிறதுக்காக ஆச்சாரியால் மாற்றி இருக்காரு. அங்க என்ன நெருப்பு இருக்கு, அந்த நெருப்புக்கு வைஸ்வானராஜினின்னு பேரு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபானசமாயுக்தா பதாம்யன்னம் சதுர்விதம். என்ன பகவத்கீதையில சுலபமா சொல்லிருக்காரு. நாம் உட்கொள்ளக்கூடியதான எல்லா பதார்த்தங்களும் இருக்கல்லவா, இது நம்ம கடிச்சு சாப்பிடக்கூடியதான பதார்த்தங்கள், கீழே முழுக்க இதெல்லாம் வெண்ணு சாப்பிடக்கூடியதான பதார்த்தம், நச்சு சாப்பிடக்கூடியதான பதார்த்தம், உறிஞ்சி சாப்பிடக்கூடியதான பதார்த்தம், இப்படி அநேக விதமான பதார்த்தங்களை நம்ம சாப்பிடுறோம். இது உள்ள போனதுமே என்ன பண்ணோம்னா அது இந்த உடம்புக்கு உபயோகப்படணும். நீங்க சாப்பிட்டு எதற்காக சாப்பிட்டு பசி தனிக்கணும் தான் சாப்பிட்டுருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பசி தனிக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது நாட்டுக்கு சுவையா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது சரீரத்துல எல்லா பகுதிகளுக்கும் சக்தியை கொடுக்கணும். அது எப்படி சார் பண்ணுவேன்? இந்த பொருள் எல்லாம் எப்படி உண்டாச்சு தெரியுமா? நான் வெளியில இருக்கிற பஞ்ச பூதங்களும் சேர்ந்து உள்ள அது பஞ்சீகரணம் பண்ணியிருக்கேன். எல்லாவற்றையும் இல்லாமல் இருக்கு. இந்த சரீரத்துல கண்ணு தைரியமான பதார்த்தம், நாக்கு இருக்க தைரியமான பதார்த்தம். அப்படி ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு ஆகாரம் தான் வேணும். ஆனா தனித்தனியா கொடுக்க முடியுமா? முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்கேன். ஒரு மாம்பழம் வரணுமையான அது பூமியினுடைய சம்பந்தம் வேணும், அப்பதானே வரும். மாமரத்துக்கு ஜலம் வேணுமா வேண்டாமா? வேணும். அது தேஜஸ் வேணுமா வேண்டாமா? சூரிய கிரகங்கள் வந்தாதான் வாரமே வரும் சார். தேஜஸ் வேணும். காற்று வேணுமா வேண்டாமா? வேணும். அது இருக்கிறதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப என்ன இல்லை, பஞ்சபூதங்களும் சேர்ந்து இருந்தா தான் ஒரு மாம்பழம் வரும். ஆனா அந்த மாம்பழம் உள்ள உட்கொண்டு என்ன மறுபடியும் அந்த பஞ்சபூதங்களா பிரிக்கணும். என்ன சார், அப்பதான் அந்த தெரியறது எந்தெந்த பகுதிக்கு எது வேணுமோ அதை சாப்பிடணும். இதெல்லாம் யார் பண்றது? உள்ள சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க உட்கொண்டதான பதார்த்தங்கள் எல்லாம் இந்த வைஸ்வானராக பிரிக்கிறார். எது அசோசியேட் ஆச்சோ அது மறுபடியும் டிஸ்அசோசியேட் பண்றார். பண்ணி அப்படியே தனித்தனியாக ரத்த குழா வழியாக உள்ள போறதுமே தியானம் சர்வ சரீரம் முழுக்க தியானம் இருக்கு. அந்த தியானம் காத்து எல்லாம் எடுத்துட்டு போறத கர்ம ஏற்பட்ட மாதிரி எங்க எதுக்கு எது வேணுமோ அது மட்டும் அதை எடுத்துக்கிறது. கண்ணுக்கு தைரியமான பதார்த்தம் வேணுமா அதை எடுத்துக்கும், காதுக்கு ஏதாவது வேணுமா அதை எடுத்துக்கும், மூக்குக்கு எது வேணுமோ அதான் எடுத்துக்கும். வீதியெல்லாம் இருக்கிறாரு. நீங்க முருங்கைக்காய் அது எது எதை சாப்பிட்டாலும் சரி, அதுல அந்தந்த பகுதி தனித்தனியா எடுத்துன்னு அங்கே போறது. இப்ப இது சமாதானமாச்சா மறுபடியும் என்ன செய்யல, அது அந்தந்த இடத்துக்கு போனதுமே அதை எடுத்துக்கொண்டு அது பலத்தை அடையிறது. மறுபடியும் அது வேலை செய்யுது சார். கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு மாறுறது, மறுபடியும் புதுசான பதார்த்தம் உண்டு. அதே விதமாகத்தான் இந்த பஞ்ச பூதங்கள் உட்பட எல்லாவற்றையும் சம்ஹாரம் பண்ணிட்டா பரமேஸ்வரன். அம்பாள் பார்த்தா சம்ஹாரம் பண்ணி தெரியும் புதுசாக கொடுக்கும். அதுக்காக தயாருத்ராயா திருஷ்டி உபசாரம் இதான் சபத்தம்னு அக்னிக்கு பேரு. சமயான அம்பாளுக்கு பேரு. அம்பாளுடைய திருஷ்டிக்கு என்ன பேரு? சமயான பேரு. இது இங்க நடக்கிறது நம்ம சரீரத்துக்குள்ள சுவாதிஷ்டான சக்கரத்துல நடக்கிறது. அதே போல வெளியில அம்பாளுடைய சக்தியாக நடக்கிறது. சாதாரணமாகவே பாட்டியம்மா வயசுல நெருப்பு கட்டிருக்கீங்களா? சுவாதிஷ்டானே நிரதம் உதவாகும். சுவாதிஷ்டானத்துல நம்ம வயசுல இருக்கு. இங்க மட்டுமல்ல, ஆம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு அவரை சொல்ற. அதே விதமாக உலகம் முழுக்க இந்த நெருப்புங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா என்ன மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு பாருங்க. காலமுறையில இந்த நெருப்பு வேணுமா வேண்டாமா? காசியில இருந்து ஆரம்பிச்சு வேணுமே. அதே வழியே நெருப்பு மட்டும் வெறும் நெருப்பு தான் இருந்த போடுமா? ஜலம் வேணுங்க. இந்த ரெண்டு மனுஷனுக்கு ஜலமானது குளிச்சா தூங்க வைத்தார். மனுஷனுடைய லைஃப் போற செஞ்சு வருது இந்த ஜலத்தினால. அன்னமயம் ஏதோமியமான அப்படிங்கிறது. அதனுடைய பிராணம் எப்படி ஆகும்? ஜலத்தாத்தான் பிராணம். பிராண
பகவானுடைய இது ஜலத்தினால்தான் நிறைய ஜலத்தை சாப்பிடுறோங்கிற சாப்பிடுறோம். ஆனா தெரியாம சாப்பிடுறோம். அதே போலயே இந்த அன்னம் இருக்கிறதுல நம்ம உட்கொள்றோம். எப்படிப்பட்டதான அன்னத்தை உட்கொள்ளணும், எப்படி உட்கொள்ளணும் என்கிறது நமக்கு தெரியும். ஏதோ கிடைச்சதுன்னு சாப்பிடுறது இல்லை. ஏதோ கிடைச்சதுன்னு சாப்பிடக்கூடியதான பிராணிகளுக்கும் அது எப்படி சாப்பிடணும்னு தெரியறது மனுஷனுக்கு தான் சாப்பிடுறது. பசுமாடு இருக்கு, அதுக்கு வயசு வந்துட்டு வந்தது. ஏன்னா அது என்ன பண்ணும், அங்கேயே இங்கே போய் அதுக்குன்னு ஏதோ தெரியும். அந்த 2 கீரையை மட்டும் சாப்பிட்டு படுத்துது, மீதி எல்லாம் சாப்பிடாது. 2 நாள் அப்படி பண்ணோம், வயசு வரை குறைஞ்சு போயிடுது. அதுக்கு பகவான் அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. எல்லாமே இந்த பென்சிங் போடுற பட்சல அது ஆடே தொடரும், அது ஆடா தொடர்ந்து இருக்கு. அப்படி கிராமத்துல தான் போட்டு வச்சிருப்பாங்க ஆடு வராம இருக்கிறதுக்காக. ஆனா என்னென்ன வியாதி வந்ததுல அதை மட்டும் சாப்பிடுறாங்க. வியாதி வந்த அதுக்கு மட்டும் பகவான் ஒரு திறமையை கொடுத்திருக்காரு. ஆனா மனுஷனுக்கு என்னென்ன, இவனுக்கு தனியா ஒரு டாக்டர் இருக்கு ஆயுர்வேதம். அப்ப இது சாப்பிட அது சாப்பிட இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு. ஆனா இதை இவன் ஃபாலோ பண்றது. ஆனா எதை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவுக்கு சாப்பிடணும், இவைகள்ல தான் நமக்கு சாப்பிடணும் சொல்றது. உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் பசித்த பிறகுதான் நீங்க சாப்பிடணும். பசிக்க போறதுன்னு சாப்பிடாதீங்க, பசித்த பிறகு சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும், பாதி வயது தான் சாப்பிடணும். மீதி பாதி வயது ஜலத்தோட வைக்கணும். மீதி 1/4 விட்டுணும். அப்படி எப்ப அதெல்லாம் நல்லது. கடைசி வரைக்கும் மே 30 வரைக்கும் வச்சு இழுத்து பிரஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் இருக்க மாட்டார். நம்ம அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிராணிகள் தயாம போடும். இன்னொரு ராத்திர சாப்பிட போட்டாலும் அவ்வளவுதான், மூக்கு முடிச்சு சாப்பிட வேண்டியது. அப்புறம் எழுந்துக்க முடியுதுன்னு கவலைப்பட வேண்டியது. பாதி வயது தான் சாப்பிடும். அந்த சமையல் எப்படி இருக்கணும், பகவத் தியானத்துக்காக பகவானுக்கு நிவேதனம் பண்ணியதாக இருக்கணும். இது நம்ம ஹோமம் பண்ற நினைப்புல சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறப்ப இது உள்ள நம்ம பகவானுக்காக ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பிராணா எஸ்வாஹா, அபானா எஸ்வாஹா, தியானா எஸ்வாஹா அப்படின்னு இவையெல்லாம் ஹோமம் பண்றா போது அது பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்கிரம பிரம்மணாவதம் பிரம்மைவ தேன கர்த்தவியம் பிரம்ம கர்ம சமாதின அப்படின்னு நினைச்சு சாப்பிடணும். புருஷாளா இருந்தாலும் சரி, ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, தியானம் பண்ணிப்படி அந்த இந்த அண்ணன் கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கணும் எனக்குள்ளதான எண்ணத்துல சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடையானால் அது ஒழுங்க ஜீரணமாகும் சார். மனசு விரும்பியை கொடுக்கும். இந்த மனசு நிம்மதியா இருக்கணும். அன்னத்தை மட்டும் சாப்பிட்டா போறாது, அன்னத்தோட நிம்மதியான ஒரு மனசோட சாப்பிடும். அதான் சமயம். இப்படிப்பட்டதான தபஸ்வா வெட்டாவே உதவம் அபிட்டாய நிரதம் சமீலே சம்பர்த்தம் ஜனனி மகதி தாம்ச சமயம். அதே போலயே சம்பந்த அக்னிய மட்டும் இல்ல, தாம்ச சமயம் அந்த அப்பாட்டிய திருஷ்டியும். எந்த திருஷ்டியானது ஏதாலோகே லோகாமிதாதி எந்த ஆலோகத்தினால உலகங்களை எல்லாம் இருந்துப்படுறதோ இந்த சக்தி உங்களுக்கே வரும். நம்ம இப்படி லாபம் பண்ணிட்டே இருந்தோம் ஏனால் எல்லாவற்றையும் கத்தும் அகத்தும் அன்னிராகத்தும் மாற்றி அமைக்கக்கூடியதான ஒரு சக்தியும் நமக்கு வரும். இதிக மதியம் வெல்லலாம்னு சொல்ற பட்சல எதையும் பண்ணக்கூடியதான திறமை இவனுக்கு வரும். வாங்க சித்தபுருஷால் இதெல்லாம் அனுபவிச்சிருக்க. ஆனா அதே சமயத்துல அவ பண்றது இல்லை. அவளுக்கு தெரியும் எதையும் பண்ணலாம். பிசா வச்சது இப்ப வார்த்தையே சொல்லி பண்ண பார்த்துட்டாரு. தெரியாத முடியும். ஏன் மன்னல வச்சுட்டாரு எல்லாம் வேண்டாமே. அவ போற வழியில அவளுக்கு சேவம் உண்டாகட்டுமே. அப்படி ஏதாவது தகதி மகதிலே தயோடு கூடின அம்பாண்டி ஒரு கணக்கன் பார்வை உபச்சாரம் எல்லோருக்கும் எப்பொழுதும் மனசுக்கு நிம்மதியான ஒரு தத்துவத்தை கொடுக்கும். இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் ஒரு 10 தரம் படிச்சு பால் நைவேத்தியம் பண்ணினா கூட மனசுல இருக்கிற கொந்தளிப்பெல்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரியே போன ஸ்லோகம் இருக்கிறத அதை சொல்லிவிட்டேன். அப்ப அதுக்கு தேவை நைவேத்தியம் பண்ணினா அழகான ஒரு சக்தி ஞானம், ஆத்ம தத்துவ ஞானம். சின்ன விஷயம். ஆனா அதுல எவ்வளவு பலம் உண்டாகிறதான் சௌந்தர்யம் இருக்கு.
ஏதோ சொல்றா போல எனக்கு. ஆனா தத்துவம் என்ன? இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு மந்திரம். போன தரம் சொன்னது வாக்குவாதினி மந்திரம், ஞானப்பிரதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரம் இது மனசை நிம்மதிப்படுத்தக்கூடியதான ஒரு மந்திரம். மனசுல இருக்கிற கொந்தளிப்புனா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி எனக்கூடியதான அஷ்டாங்கங்களும் இவனுக்கு செஞ்சும் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க. ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடியதான எல்லா தத்துவத்துக்கும் முக்கியமாக இருக்கக்கூடியது நெருப்பும் ஜலமும் தான். பூமியில நீங்க இருக்கு அவ்வளவுதான். வசுதா மனுஷனுடைய ஆக்டிவிட்டி இதெல்லாம் நடக்கிறது ஜலத்தினாலையும் நெருப்பினாலையும். அந்த ரெண்டு பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கணும் நமக்குள்ள. அதுக்காகத்தான் பகவான் செல்வஸ்டிங் வந்து மெக்கானிசம் ஒன்று வச்சிருக்கு. ஜலம் நிறைய சாப்பிட்டு வச்சுங்களேன், என்ன அது இந்த சரீரத்துக்கு உபயோகப்படாத ஜலம் ரெண்டு விதமா வெளியில போயிடும். ஒண்ணு மனமூத்திராதிகள்னால போடுறது, ரெண்டு உடம்புல வேர்வையினால போயிடும். இப்படி போயிட்டே இருந்ததுன்னா எவ்வளவு ஜலம் நமக்கு சரீரத்துக்கு வேணுமோ அந்த ஜலம் குறைஞ்சி போயிடுதுன்னு வச்சுங்களேன். குறைஞ்சி போயிட்டு என்ன பண்றது? ஓஹோ, அதுக்கு பகவான் என்ன பண்ற? தாகத்தை உண்டு பண்ற. இந்த தாகத்தின்னு சொன்ன தாகத்தை உண்டு பண்ற. அந்த கழுத்துல என்னமோ பண்றது சார், ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கிறது. ஜலத்தை சாப்பிட்டே வச்சுங்களேன் தனிஞ்சு போயிடுது. நீங்க தெரியாம ரெண்டு சொம்பு ஜலம் சாப்பிட்டீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவு அஞ்சு வரும். எப்பவுமே எந்த செகண்டும் நம்ம சரீரத்துல எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சார். அது மாதிரி இருக்கு. அந்த ரெண்டு அந்த மெக்கானிசம் அட்ஜஸ்ட் பண்றது யாரு? இந்த ரெண்டு பூதங்கள். அதே போல வெளியிலையும் பூமியிலையும் சூரியன் இறங்கக்கூடியதான ஒரு தத்துவம் உஷ்ணத்தை உண்டு பண்ணிட்டே இருக்க ஆக்னேயமான ஒரு தத்துவம். அதே போல ஜலம், இந்த ரெண்டும் பூமியிலிருந்து வந்துட்டே இருக்கு ஜலம். அதை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளணும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் மனசை நிம்மதியாக்க. அந்த மனசு நிம்மதியான மனுஷனுக்கு வந்துருதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் வேற ஒன்றும் வேண்டாம். தானா எல்லா காரியத்தையும் பண்ண தொடங்குவான். ஏன்னா மனசை இவனால கண்ட்ரோல் பண்ண தெரியுது இவனுக்கு. அதுக்கு ஒரு சகாயம் வேணும். அந்த சகாயம் எப்படி? இந்த ஸ்லோகத்தினால கிடைக்கும்.